வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம் இன்றைக்கி. நான் வந்து கடலை மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன். உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன் இதில். பெருங்காயத்தூள் வந்து இந்த ஆப்போசிடெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலாக பெருங்காயத்தூள் யூஸ் பண்ணால் நல்லா புஷ்ஷுன்னு வரும் வாழைக்காய் பஜ்ஜி. நல்லா ப்ளஃபியாக வாழைக்காய் என் பொண்ணுங்களுக்கு செய்கிறதுனால நான் காரம் போட மாட்டேன். பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் காரம் ஒரு 1/2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் கூட போடுவேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. இதில் வந்து எனக்கு ஜீரகத்தூள், இந்த ஓமத்தூள்லாம் போடுவேன் பெரியவங்களுக்கு. சின்ன பசங்களுக்கு அது தனியாக தான் கொடுப்பேன். இதிலெல்லாம் போட்டால் என்னவோ இருக்குது அதில் அப்படின்னு நினச்சி சாப்பிட மாட்டுறாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் வந்து பொண்ணுங்களுக்காக செய்கிறதுனால கொஞ்சமாக வந்து செய்தேன். எல்லாருக்காகவும் செய்கிறதா இருந்தால் நான் நிறைய செய்வேன். நான் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். அதனால் குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த குட்டி வாழைக்காவை தான் நான் சாப்பிட்றது. பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கெல்லாம் நல்லா பெருசு பெருசாக வாழைக்காய் பஜ்ஜி செய்து கொடுத்தா தான் சாப்பிட்றாங்க. நான் கலர் யூஸ் பண்ணவே மாட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கலர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் செஞ்சு தர மாட்டேன். கலர் இல்லாமல் கேட்டாங்கன்னா எப்போ கேட்டாலும் நான் செய்து தருவேன். அதனால் அவங்களுக்கு தெரியும் கலர் வந்து கேட்கவே மாட்டாங்க. இந்த கேசரியில் மட்டும்தான் வேறு வழியே இல்லாமல் இவங்களாம் கலர் போட்டால் மட்டும்தான் சாப்பிட்றாங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு தான் கலர் யூஸ் பண்ணுறேன். நாங்கள் மட்டும் செய்து சாப்பிட்றதா இருந்தால் கேசரியில் அது கூட கலர் போட மாட்டேன். நான் ஒயிட் கலரில் தான் செய்வேன். எத்தனை கடாய் வந்து புதுசாக இருந்தாலும் யூஸ் பண்ண கடாயில் மட்டும்தான் எனக்கு இந்த ஸ்நாக்ஸு ஸ்வீட்டெல்லாம் செய்யணுன்னா ரொம்ப இஷ்டம். ஓகேங்களா, வச்சு சூப்பராக வந்துடுச்சா? அவ்வளோதான். பெரியவங்க வந்து காலிஃப்ளவர் பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிடுவாங்க. பசங்களுக்கு மட்டும்தான் வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜிலாம் கொடுக்கறது. பஜ்ஜி ரெடி. எல்லோரும் வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ணி நல்லா டேஸ்டியாக சாப்பிடுங்க.